கைஸ், இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஏர் இந்தியா வெர்சஸ் நர்கிஷ் மிஸ்ரா அப்படின்ற கேஸ் தான் பார்க்க போறோம். ஸோ இந்த கேஸ் வந்து ஜெண்டர் ஈக்குவாலிட்டி ரிலேட்டடான கேஸ், ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் ரிலேட்டடான கேஸ், ஆர்டிகல் 14, 15, 16, 21 இதை ரிலேட்டடான கேஸ். இது வந்து ஏர் இந்தியாவுக்கும் ஏர் இந்தியாவில் ஒர்க் பண்ணக்கூடிய அந்த ஃபீமேல் எம்ப்ளாயிஸுக்கும் இடையில நடக்கக்கூடிய அந்த கேஸ்ல. ஸோ இதை பத்தின டீட்டெயில்ஸ் தான் நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த ஃபேக்ட்ஸ் ஆஃப் த கேஸ் அப்படின்னா, ஏர் இந்தியா எம்ப்ளாயீஸ் சர்வீஸ் ரெகுலேஷன்ஸ் அப்படின்னு ஒன்று ஏர் இந்தியா கொண்டு வராங்க. ஸோ அதில் வந்து 46 and 47 ப்ரொவிஷன்ஸ் வந்து ரொம்ப ஒரு ஃபீமேல் எம்ப்ளாயிஸுக்கும் மேல் எம்ப்ளாயிஸுக்கும் ரொம்ப டிஸ்பாரிட்டியா வந்து இருக்கு. எதுல? பே அண்ட் ப்ரொமோஷன் அவென்யூஸ்ல. எப்படின்னா அவங்க வந்து பேமெண்ட் கொடுக்கறதுக்கும் ப்ரொமோஷன்லையும் வந்து என்ன அப்படின்னா, ஃபீமேல் எம்ப்ளாயிஸுக்கும் மேல் எம்ப்ளாயிஸுக்கும் டிஃப்ரெண்ட் கேட்டகரி வந்து டிஸ்கிரிமினேஷன் பண்ற விதமா வச்சிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பாத்தீங்க அப்படின்னா, மேலோட ரிட்டையர்மெண்ட் ஏஜ் 58 இயர்ஸ் வச்சிருக்காங்க. ஆனா ஃபீமேல் ரிட்டையர்மெண்ட் ஏஜ் எப்படி பண்ணிருக்காங்கன்னா 3 ஃபேக்டர்ஸ் வச்சு அதை டிட்டர்மைன் பண்ணலாம் அப்படின்னு சொல்றாங்க. அவங்க வந்து 31, அவங்க 35 இயர்ஸ் ஏஜ் ஆயிருக்கணும், இல்லைன்னா மேரீட் ஆனா அவங்கள ரிட்டையர் பண்ணலாம், இல்லைன்னா ஃபர்ஸ்ட் பிரெக்னன்சி ஆனா அவங்கள ரிட்டையர் பண்ணலாம். இந்த மூணுல எது ஏர்லியர் நடந்தாலும் அவங்கள ரிட்டையர் பண்ணலாம்னு ரொம்ப டிஸ்கிரிமினேஷனா வச்சிருக்காங்க. ஸோ அதுக்காக வந்து நிறைய லிட்டிகேஷன் டிஃப்ரெண்ட் லெவல்ல வந்து ஃபைல் பண்ணப்படுது நிறைய ட்ரிபியூனல்ஸ்ல. அப்போ அந்த ட்ரிபியூனல்ஸ்ல எல்லாம் வந்து என்ன பண்றாங்கன்னா, அந்த ரெகுலேஷன்ஸை அப்ஹல்டு பண்ணியிருக்காங்க, அதாவது வேலிட் பண்ணியிருக்காங்க. அதை வந்து சம் அப்சர்வேஷனை சைட் பண்ணி என்ன அப்படின்னா, சில ஃபேக்டர்ஸ் எல்லாம் சைட் பண்ணி என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஃபீமேல் எம்ப்ளாயீஸ்னா யங் அண்ட் அட்ராக்டிவா இருக்கணும். ஸோ அது வந்து ஒரு கேட்டகரி அப்படின்னு சொல்றாங்க. ஃபார் த டெம்பராமெண்டல் பேசஞ்சர்ஸ்னா சில பேசஞ்சர்ஸ் வந்து தேர் மூட் ஸ்விங் அந்த மாதிரி ஒரு ஸ்டேபிளான மைண்ட் செட்ல இருக்க மாட்டாங்க. ஸோ அதுக்கு வந்து அந்த யங் அண்ட் அட்ராக்டிவான ஒரு ஃபீமேல் எம்ப்ளாயிஸ் அவசியம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வந்து ரொம்ப வேலிட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த ரெகுலேஷனை வேலிட் பண்ணியிருக்காங்க. அப்போ வந்து என்ன ஆகுது அப்படின்னா, இந்த இஷ்யூ வந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகி அந்த ரெகுலேஷன்ஸ் உடைய கான்ஸ்டிடியூஷனல் வேலிடிட்டியை வந்து கொஸ்டின் பண்ணுது. ஸோ அப்போ சுப்ரீம் கோர்ட் என்ன பண்றாங்க அப்படின்னா, ரெண்டு இஷ்யூவை வந்து ரைஸ் பண்றாங்க. என்ன கேட்கறாங்க அப்படின்னா, வெதர் 46 and 47 ஆர் violating Article 14, 15, 16 of the Constitution of India and thus ultraviates in whole or part. அதாவது இந்த இந்த 46 and 47th ரெகுலேஷன் வந்து இந்த 3 ஆர்டிகிளையும் வயலேட் பண்ணுதா, அது வந்து ஹோலா வயலேட் பண்ணுதா, இல்ல வந்து பார்ட்டா வயலேட் பண்ணுதா அப்படின்னு கேக்குறாங்க. செகண்ட் என்ன அப்படின்னா சொல்லியிருக்காங்க அப்படின்னா, the discriminatory power enumerated under 47 provisions of the act, sorry, 47 provisions of the regulation can be deemed as being excessive delegation. அதாவது அந்த பவர் இப்போ வந்து அவங்கள ரிட்டையர்மெண்ட் பண்றதுக்கான பவர் வந்து அந்த அங்க அந்த ஆர்கனைசேஷன் ஒர்க் பண்ற டைரக்டருக்கு கொடுத்துருக்காங்க இல்லையா, அது வந்து ஒரு எக்ஸசிவ் டெலிகேஷனா அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது ஒரு எக்ஸசிவ் டெலிகேஷன்னா அதிக அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஏஜென்சிக்கு கொடுக்கக்கூடிய அதிகமான டிசிஷன் மேக்கிங் பவர்ஸ். அதுதான் ஒரு ஒரு லெஜிஸ்லேஷன் ப்ராப்பரா வந்து ஒரு கிரைட்டீரியா வச்சு சொல்லாம ரொம்ப வேகா கொடுக்கக்கூடிய நிறைய வந்து லெஜிஸ்லேஷன் இருக்கக்கூடிய அதிகப்படியான லெஜிஸ்லேட்டிவ் பவரை இந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஏஜென்சிக்கு கொடுக்கறது. ஸோ அதனாலதான் இந்த மாதிரி ரெகுலேஷன்ஸ் வந்து கொண்டு வராங்க அப்படின்ற மாதிரி. ஸோ அது வந்து ரொம்ப ப்ராப்ளமேட்டிக்கா சில இடங்கள்ல முடியுன்றதுக்காக. ஸோ அப்படி முடியும் போது அது வந்து அது அது வந்து எதனால முடியுதுன்னா, அது எக்ஸசிவ் டெலிகேஷன். அதாவது லெஜிஸ்லேட்டிவ்ல தான் இருக்கணும் அந்த பவர், லெஜிஸ்லேஷன் பவர். அதை வந்து லெஜிஸ்லேட்டிவ் பவரை வந்து அதுக்கு கீழே இருக்கக்கூடிய அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஏஜென்சிஸ்க்கு கொடுக்கும்போது ரொம்ப நிறையப்படியான பவர், அதிகப்படியான பவர் வந்து ரொம்ப கரெக்டா ஸ்பெசிஃபை பண்ணாம ரொம்ப வேகா எனுமரேட் பண்ணி கொடுத்தா அதுதான் எக்ஸசிவ் டெலிகேஷன். ஸோ அது அப்போ இந்த 47th ப்ரொவிஷன் வந்து ஒரு எக்ஸசிவ் டெலிகேஷனா இவங்களுக்கு வந்து கொடுத்திருக்கப்பட்டிருக்கா அப்படின்னு கேக்குறாங்க. ஸோ அப்போ வந்து என்ன அப்படின்னா அதுல ஆர்குமெண்ட் பண்றாங்க பெட்டிஷனர் சைடு. அதாவது இதை வந்து ஏர் இந்தியா தான் கொண்டு போறாங்க. ஸோ பெட்டிஷனர் சைடு என்ன சொல்றாங்க அப்படின்னா, ரிட்டையர்மெண்ட் ஏஜ் 35ன்றது கரெக்ட் தான். ஏன் அப்படின்னா இந்த ஏரோஸ்டர்ஸ் வந்து யங் அண்ட் ஃபீமேல் க்ரூ மெம்பர்ஸ் தான் தேவைப்படுது இந்த ஜாபுக்கு அப்படின்னு சொல்றாங்க. அது மாதிரி ரெக்யூர்மெண்ட் ஆஃப் ரிட்டையர்மெண்ட் அண்ட் கெட்டிங் மேரிட் ஆர் ஃபர்ஸ்ட் ப்ரெக்னன்சி வந்து ஆர்டிகல்
14க்கு அகேன்ஸ்ட் கிடையாது. ஏன்னா ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்ல கூட ரீசனபிள் கிளாசிபிகேஷன்ன்றது பெர்மிட் பண்ணிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் என்ன சொல்றாங்கன்னா, பவர் ஆஃப் டைரக்டர் வந்து எக்ஸசிவ் டெலிகேஷன் கிடையாது. எக்ஸசிவ் டெலிகேஷனா என்னது? அதாவது லெஜிஸ்லேச்சருக்கு இருக்கக்கூடிய பவர் பவர் அவங்க பண்ண வேண்டிய ஒர்க்கை வந்து அதிகமா அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஏஜென்ட்ஸ்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்றது. அவங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த டிசிஷன் மேக்கிங் பவரை அதிகமா வந்து அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஏஜென்சி கிட்ட கொடுக்கறது. அப்ப இந்த ரெகுலேஷன்ஸ் வந்து இந்த ஆர்கனைசேஷன் தான் பண்ணியிருக்காங்க. ஸோ அது யாருடைய பவர்? அது யாருடைய வேலை அப்படின்னா லெஜிஸ்லேஷனுடைய வேலை. பட் அதை வந்து இவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த மாதிரி. ஸோ அதனால இது எக்ஸசிவ் டெலிகேஷனா அந்த மாதிரி ஒரு கேட்கும்போது இவங்க என்ன சொல்றாங்கன்னா, இல்ல அது வந்து அந்த பவர் வந்து அந்த ஆர்கனைசேஷன் வந்து ப்ராப்பரா ஃபங்க்ஷன் ஆகுறதுக்கு அவசியம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு ரெஸ்பாண்டன்ட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இல்ல கிடையாது. இந்த ரெகுலேஷன் எல்லாம் ஆர்டிகல் 14க்கு அகேன்ஸ்ட் ஆனது. இது வந்து ஆர்பிட்ரரி ஆனது. இது வந்து ஒரு ரீசனபிள் கிளாசிபிகேஷன் கிடையாது. அஸ் இட் இஸ் நாட் கம்ஸ் அண்டர் இன்டெலிஜிபிள் டிஃபரன்ஷியா. இன்டெலிஜிபிள் டிஃபரன்ஷியா அப்படின்னா என்ன அப்படின்னா, அதாவது ஒரு மெரிட் பேஸ்டு ஒரு குவாலிஃபிகேஷன் பேஸ்டு வந்து ஒருத்தங்களை டிஃபரன்ஷியேட் பண்ணாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு பிகாம் படிக்கணும் அப்படின்னா அவங்க 12th வந்து காமர்ஸ் அக்கௌண்டன்சி அந்த மாதிரி குரூப்ஸ் எடுத்திருக்கணும். இல்ல வேற ஏதாச்சும் ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப இந்த ஜாபுக்கு இந்த ஏரோஸ்பேஸ் ஜாபுக்கு போகணும்னா கூட அவங்க வந்து நம்ம எல்லாரையும் எடுக்க முடியாது இல்லையா? அந்த கோர்ஸ் யார் படிச்சிருக்காங்களோ அவங்கள தான் எடுக்க முடியும். ஸோ அந்த பர்டிகுலர் அந்த இன்டெலிஜென்ட் வந்து அவங்க கிட்ட இருக்கணும். ஸோ அந்த அப்போ இந்த கோர்ஸ் படிச்சாதான் அந்த ஜாப்ல போக முடியும்ன்றது இன்டெலிஜிபிள் டிஃபரன்ஷியா. அது தவிர்த்து எல்லாரையுமே எனக்கும் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் இருக்குன்னு எல்லாரையும் நம்ம இன்க்ளூட் பண்ண முடியாது. ஸோ அது யார் தகுதியானவங்களோ அவங்கள தான் சேர்த்துக்க முடியும். அதுதான் இன்டெலிஜிபிள் டிஃபரன்ஷியா. ஸோ அதை வச்சு நம்ம வந்து இதை வந்து ரிலேட் பண்ண முடியாது. இது வந்து ரீசனபிள் கிளாசிபிகேஷன்ன்றது வந்து இன்டெலிஜிபிள் டிஃபரன்ஷியாக்குள்ள வராது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் இட் இஸ் அகேன்ஸ்ட் ஆர்டிகல் 21 சொல்லியிருக்காங்க ரெஸ்பாண்டன்ட் சைட்ல. ஏன் அப்படின்னா இதன் மூலமா வந்து என்ன பண்றாங்கன்னா, இது வந்து ஆர்டிகல் 21 என்னது? ரைட் டு லைஃப் அண்ட் பர்சனல் லிபர்ட்டி. ஆனா இதன் மூலமா இவங்க இன்டைரக்ட் என்ன பண்றாங்க? உமன் எம்ப்ளாயிஸை வந்து மேரி பண்ணாமலும் பிரெக்னன்ட் ஆகாமலும் இருக்க கம்பல் பண்றாங்க. ஸோ அது மாதிரி இந்த டிஸ்கிரிஷனரி பவர் ஆஃப் த டைரக்டருமே ஆர்பிட்ரரி இன் நேச்சர் அகேன்ஸ்ட் ஆர்டிகல் 14 அவங்க வந்து ஆர்கியூ பண்றாங்க ரெஸ்பாண்டன்ட் சைட்ல இருந்து. அப்போ ஜட்ஜ்மெண்ட் இதெல்லாம் பார்த்துட்டு என்ன கொடுக்குறாங்க அப்படின்னா, ரெஸ்பாண்டன்ட் சைட இருக்கக்கூடிய பாயிண்ட்ஸை வேலிட் பண்றாங்க. அதாவது இது வந்து தப்பு தான், இந்த ரெகுலேஷன்ன்றது அகேன்ஸ்ட் ஆர்டிகல் 14 அப்படின்னு சொல்றாங்க. சைட்டிங் த பிரசிடென்ட் அப்படின்னா என்னதுன்னா, பிரசிடென்ட்னா ப்ரீவியஸ் கேஸ். எந்த கேஸ் அப்படின்னா இபி ராயப்பா வர்சஸ் ஸ்டேட் ஆஃப் தமிழ்நாடுல ஒன்னு சொல்லியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இஃப் எனி பர்டிகுலர் லா ஆர் ரெகுலேஷன் இஸ் ஆர்பிட்ரரி இன் நேச்சர் இட் வில் பி டீம்டு டு அகேன்ஸ்ட் ஆர்டிகல் 14. அதாவது ஒரு ஒரு பர்டிகுலர் லா, எந்த ஒரு பர்டிகுலர் லாவா இருந்தாலும் இல்ல ரெகுலேஷன் இருந்தாலும் அது வந்து நேச்சராவே ஆர்பிட்ரியா இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா அது அகேன்ஸ்ட் ஆர்டிகல் 14 தான். ஸோ வந்து இந்த இந்த மாதிரி இந்த ரெகுலேஷன்ஸ் எல்லாமே, அதாவது 47 46 ரெகுலேஷன் எல்லாமே ஆர்பிட்ரி இன் நேச்சர் அண்ட் அகேன்ஸ்ட் ஆர்டிகல் 14 15 16 21 ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால இந்த இதெல்லாம் இந்த ரெகுலேஷன்ஸ் எல்லாம் வந்து ஹைகோர்ட் வந்து ஸ்ட்ரக் டவுன் பண்ணி அந்த உமனோடைய ரைட்ஸை ப்ரொடெக்ட் பண்ணாங்க. எப்படி ப்ரொடெக்ட் பண்ணாங்க? பை ரீஇன்ஸ்டேட்டிங் இன்டு தேர் எம்ப்ளாய்மெண்ட். திரும்பவும் அவங்கள ஜாப்ல சேர்த்துக்க வச்சாங்க. ஸோ இதுதான் வந்து ஏர் இந்தியா வர்சஸ் நர்கேஷ் மிஸ்ரா கேஸ். தேங்க்யூ.